சரி, இந்த கரூர் சம்பவம்ங்கிறது மிக துயரமான ஒரு சம்பவம். இது யாருக்கு மிகப்பெரிய சறுக்கல் அப்படின்னு சொல்லலாம்? அல்ல. முதல் சறுக்கல் காவல்துறைக்கு தான். ஏன்னா, அவங்க ஏதோ தாவேக்காவுக்கு மட்டும் தான் பாதுகாப்பு குடுக்குறவங்க இல்ல. தமிழ்நாட்டு மக்களுடைய பாதுகாப்புக்கு பொறுப்பேற்றிருக்கிற துறை அது. அந்த வகையில திமுக ஆளுகிற அரசாங்கத்த குறை சொல்லலாமே தவிர, திமுக சதி செஞ்சுன்னு சொல்ற அந்த வார்த்தைய தான் நான் ஏற்க மறுக்கிறேன். காவல்துறைக்கு தான் முதல் பொறுப்பு இருக்கு. எதனால விஜய் கிட்ட கூடுதல் பொறுப்பு இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம்னா, தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற சமகால அரசியல் தலைவர்கள் எவருக்கும் கூடாத கட்டுக்கடங்காத கூட்டம், கட்டுப்படாத கூட்டம் விஜய்க்கு மட்டும்தான் கூடுது. அதனாலதான் விஜய் கூடுதல் பொறுப்பை எடுத்துக்கணும்னு நம்ம சொல்றோம். எடப்பாடிகிட்ட கேட்டோமா? ஜி.கே. வாசன் தஞ்சாவூர் பக்கம் போனாரு, ஏதாவது சொன்னோமா நம்ம? என்ன சார் ஒரு கட்டுப்பாடு இல்லாம அப்படி சொல்லாம போயிட்டீங்க அப்படின்னு கேட்கிறோமா? நக்கல் பண்ணல. நான் சொல்றேன், சீமானுக்கு கொள்கை கூட்டம் இதே சீற்றத்தோடு இருக்கிற இளைஞர் கூட்டம் கூடுது. அவர்கள் கூட இப்படி மரத்துல ஏறுறது, போஸ்ட் மரத்துல டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லை. விஜய் ரசிகர்களும் கூட ஏதோ சட்ட விரோதம்னு சொல்லல, ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு ஆர்வத்தில் அப்படிலாம் செய்கிறான். விஜய் கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கணும்ல, உங்க எல்லாரையும் நான் உங்க ஊர்லயே வந்து பார்க்குறேன், இப்படி கொஞ்சம் கட்டுப்பாட்டோட நடந்துங்க. திருச்சி விமான நிலையத்தில் பார்த்துட்டு நானே பதறிட்டேன், இனிமேல் அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு ஒரு அறிக்கை விட்டுரு. அதுதான் சார் நிஜமான தலைவன். வருங்கால சந்ததிக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் சார் தேவை, ஆள்றதுக்கு இல்லை. இந்த அறிவுரை சொல்றதுக்கும் தலைவர்கள் வேணும், ஆள்றதுக்கு ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். அறிவுரை சொல்றதுக்கு 10 பேர் வேணும் இந்த சமுதாயத்துக்கு. அதுல விஜய் ஒருத்தராக இருக்கணும்னு நான் குறைஞ்சபட்சம் ஆசைப்படுறேன். என் ஆசையை கொஞ்சம் நிறைவேற்ற சொல்லுங்க. அறிவுரை சொல்லட்டும் சார். தன் கட்சி நிர்வாகிகளை கட்டுப்படுத்துறதுக்கு எதுக்கு சார் நீங்க வெக்கப்படுறீங்க, கூனி குறுகி அப்படி போய் ஒதுங்கி ஒதுங்கி போறீங்க? இதுல என்ன கௌரவ குறைச்சல் இருக்கு? உங்க எல்லாரையும் நான் பார்க்க வர்றேன், நானே வர்றேன், கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு என்ன கௌரவ குறைச்சல்?